எதை மறந்தாலும் விட்டமின் சி மறந்துடாதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் மறந்துடாதுங்க. ஓகேவா? நல்லா கேட்டுடுங்க. சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, பக்கவாதத்துக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கண்ணு ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கிட்னி ப்ராப்ளம் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, காலில் ஆறாத புண்ணுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கிட்னியில் கல் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் இன்னையிலிருந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கண்டிப்பாக குடிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் அப்படின்னு எந்த அளவுக்கு பிரயோஜனம் அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் வரக்கூடிய பாதிப்பை கூட என்ன பண்ணுது, அது தடுக்கும் தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு கூட அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பியை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை நான் ரோட்ல போய் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டும் டக்குன்னு குறையும். வெயிட்டு குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளை எல்லாமே படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக கூட நடத்தலாம். எதை மறந்துடாதுங்க. விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.